அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவதானிய கஞ்சி அப்படின்னு சொல்கிற சத்து மாவு கஞ்சி வந்து வீட்லேயே எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி அடைக்கிறதுன்றது பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து 1 கிலோ பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து பேக்கெட்டாகவும் வாங்கி அரைச்சிக்கலாம். இல்லைனா இதில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து 100 கிராம் வாங்கியும் வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரை வந்து சாப்பிடலாம். இது வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 6 மாதம் குழந்தைக்கு மேலே இருக்கிறவங்க தான் இதை வந்து சாப்பிடணும். 6 மாதம் கீழே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இதை வந்து கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போது வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் ஏறுவாங்க. இது வந்து நம்ம பாலில், தண்ணியில் எதில் வேணாலும் வந்து கலந்து குடிக்கலாம். இது வந்து நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணியும் கலந்து குடிக்கலாம். இல்லைனா வந்து வெறும் உப்பு மட்டும் கூட வந்து போட்டு கலந்து வந்து கஞ்சியாவோ குடிக்கலாம். இப்போ இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்க்கலாம். இதில் வந்து 19 வகையான நவதானியங்கள் தான் வந்து இருக்குது. அது என்னென்னன்றது வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். இது மக்காச்சோளம், ராகி, கம்பு, ஜவ்வரிசி, புட்டரிசி, பார்லி, வேர்க்கடலை, வறுகடலை, பாதாம், முந்திரி, மூக்கடலை, சோயாபீன்ஸ், கொள்ளு, திணை, ஏலக்காய், கோதுமை, பச்சை பயிறு, வெள்ளை சோளம், கருப்பு உளுந்து. இந்த 19 வகையான நவதானியங்கள் சேர்ந்து தான் வந்து இந்த நவதானிய கஞ்சி இல்லைன்னா சத்து மாவு கஞ்சின்றதை சொல்லுவாங்க. இது வந்து அவங்களே வந்து வறுத்ததாக தான் வந்து போட்டிருப்பாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் நமுத்தா மாதிரி இருக்குன்றனால தான் நம்ம வந்து ஒரு வாட்டி வறுத்து அரைச்சா வந்து நல்லாயிருக்கும். இதை நம்ம எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்து வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணி வறுத்துக்கலாம். இது ஏன் வந்து தனித்தனியாக வந்து வறுத்துக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு தானியம் வந்து பெருசாக இருக்கும், சிறுசாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கும் போது ஒழுங்காக வந்து வறுபடாது. அதனால தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக போட்டு ஒழுங்காக நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே அவங்களே வறுத்து தான் பேக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் நமுத்தா மாதிரி இருக்குன்றதுனால தான் நம்ம ஒரு வாட்டி லைட்டாக வந்து வறுத்துக்கிறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி. இதை வந்து நம்ம ராகியை வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு சூடேறினா வந்து போதும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரே சைஸில் இருக்கிற தானியங்களை வந்து ஒன்றா போட்டு வந்து வறுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி வறுத்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். இந்த முந்திரி பாதாமை வந்து கொஞ்சம் உடச்சி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா வறுக்க முடியும். இது பெருசாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக வறுபடாது. இதே மாதிரி எல்லா தானியத்தையும் நம்ம வந்து எது எது தனித்தனியாக வறுக்கணுமோ அதெல்லாம் தனித்தனியாக வறுத்து ஒன்றா வறுக்கிறத வந்து ஒன்றா வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு. அதே மாதிரி ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா கொட்டிக்கலாம். ஏன்னா ஒன்றா தானே அரைக்க போகிறோம், அதனால். இப்போ நம்ம வந்து இது எல்லாம் வந்து ஒரே சைஸில் இருக்கவே இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இது நம்ம வந்து ரொம்ப தீயிற அளவுக்கு வந்து வறுத்துடக்கூடாது. ஓரளவுக்கு வந்து சூடேறினா போதும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம கையில் வந்து தொட்டு பார்த்தோன்னா நம்மளால் பொறுக்க முடிகிற அளவுக்கு சூடு இருந்தாவே போதும் இது வறுத்துக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொட்டிக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா தான் வந்து அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து வறுத்து ஆற வைக்கணும்னு இல்லை, நம்ம ஒன்றா அரைக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வீட்லேயும் வந்து மிக்சிலையும் வந்து அரைச்சிக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் அரைச்சோன்னா நமக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் ஜெலிக்கும் போது.
ஏன்னா வந்து மிக்சியில் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவுட்ராக வந்து அரையாது. அதனால் நம்ம வெளியே மிஷினில் கொடுத்து அரைச்சோன்னா நல்லா வந்து பவுட்ராக வந்து அரைச்சிக்கலாம். அதை நம்ம வந்து ஜெலிக்க வேண்டிய அவசியமும் வந்து இல்லை. இதை வந்து நான் வந்து மிஷினில் கொடுத்து வந்து அரைக்க போகிறேன். இது அரைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து மாவை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இதை வந்து குடிக்கலாம் கஞ்சியாக காசி. இப்போ நான் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து இப்போ 1 இயர் ஆகிறதுனால நான் வந்து வெறும் வந்து 3 ஸ்பூன் தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் எத்தனை ஸ்பூன் வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி காசலான்றதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நீங்கள் சர்க்கரையும் போட்டுக்கலாம், வெள்ளைத்தூளும் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணல குழந்தைன்றதுனால, வெறும் வந்து சால்ட்டு மட்டும் தேவைக்கேற்ப வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சதுனால நம்ம வந்து இது ஜெலிக்கெல்லாம் தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து போட்டு கஞ்சி காசிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றினா வந்து நம்ம என்னதான் வந்து கொதிக்க வச்சாலும் வந்து இது கட்டி ஆகாது. அப்படியே தண்ணியாக ஆகிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது கஞ்சி. அதனால் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு திக்காக வேணுன்றதுனால கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. இப்போ நம்ம வந்து அந்த கட்டியெல்லாம் வராத மாதிரி வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சிட்ட அப்புறம் கூட கலக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் காசின்னு இருக்கும் போது. நம்ம வந்து இந்த சத்து மாவு கஞ்சி வந்து காசியாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருந்தது வந்து கொஞ்சம் டார்க் கலரில் வந்து மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கஞ்சி வந்து வெந்துடுச்சின்னு வந்து அர்த்தம். இப்போது இது வந்து நான் குழந்தைக்குன்றதுனால கொஞ்சம் திக்காக வந்து காசிருக்கேன் ஊட்டுறதுக்காக. இதுவே வந்து நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்க, கொஞ்சம் பெரிய பசங்களாம் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து லிக்விடாக கூட வந்து காசி வந்து குடிக்கலாம். இந்த மாதிரி வந்து சத்து மாவு கஞ்சி உங்கள் வீட்லேயும் வந்து செஞ்சு பாருங்கள். நன்றி.